வணக்கம் வணக்கம் மக்களை அனைவருக்கும் வணக்கம். நாளை முதல் ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு குட் நியூஸ். மக்கள் குஷியில். ஆமாங்க, ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேன். நாளை முதல் பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் ஆதார் கார்டு வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அல்டிமேட்டான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. தமிழ்நாடு அரசு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறு வயதிலிருந்தே ஆதார் கார்டு வச்சுருக்க சொல்கிறாங்க. இது கொண்டு வந்தது பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசாக இருந்தாலுமே நடைமுறையில் வச்சுருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மாநில அரசு தான் நடைமுறையில் வச்சுருக்காங்க. இதில் முக்கியமாக என்னென்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆதார் கார்டில் என்னென்ன முக்கியமாக தேவைப்படுது, இதெல்லாம் வைத்திருந்தால் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்டேட்ஸை என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் பெனிஃபிட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத நம்ம இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன். அது மட்டுமா அப்படின்னா கிடையாது, இந்த ஆதார் கார்டுலேயே இன்னும் நிறைய விதமான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ, நேமு, மொபைல் நம்பரு, இதுமாரி நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே நம்ம சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் ஒரு குட் நியூஸ் ஒன்று இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான அப்டேட்ஸ் நியூஸ்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட், ஒரு பெரிய அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போ திருமணம் ஆயிடுச்சு எனக்கு பார்த்திங்க அப்படின்னா அங்கே கணவரோட வீட்டுக்கு நாங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அட்ரஸ் சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிற மாரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வயது 18 வயசுக்கு கீழே இருந்தது அப்படின்னா திருமணம், அதாவது பெண்கள் திருமணமே பார்த்திங்க அப்படின்னா நாட் அலோட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, அதாவது அரசு தரப்புல இருந்து இது ஒரு அப்போலேருந்து இருக்குது. இருந்தாலும் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ணுறாங்க, ரிஜெக்ட் ஆகுது. மறுபடியும் அப்ளை பண்ணுறாங்க, ரிஜெக்ட் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னு தெரியல எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வயது டிஃப்ரெண்டேஷன், அதாவது 18 வயது பூர்த்தி அடைஞ்சதுக்கு பிறகு நீங்கள் போய் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா அப்டேட் ஆயிரும். இது ஒரு இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டு. இது ஒரு அஃபிஷியலாக அப்டேட் பண்ணல. இருந்தாலும் நேரடியாக பார்த்திங்க அப்படின்னா போய் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா ரிஜெக்ட் ஆகுது. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆகிருக்கு. அதாவது பார்த்திங்க அப்படின்னா வயது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இல்லை மாற்றம் இருக்குது அப்படிங்கிறப்ப வயது கம்மியாக இருக்குதுங்கிறப்பையும் அட்ரஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு சில பேர்த்துக்கு ஆகிருக்கு. 100ல் 98% மக்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆகலை. எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா வயது டிஃப்ரெண்டேஷனில் தான் போய் இது பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வயது 18 வயது முடிஞ்சதுக்கப்புறம் போய் பண்ணோன்னா உடனே மாறிடுச்சு. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ரூலு. இதை பிரேக் பண்ணவும் முடியாது, நெக்ஸ்ட்டு எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது. அதேமாரி எங்களுக்கு பாலாதார் கட்டாயமாக வேணும் அப்படிங்கிற மாரி ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. கட்டாயமாக வேணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இ சேவை மையத்துக்கு போகலாம், இல்லை அப்படின்னா ஆதார் மையத்துக்கு போகலாம். இது 2 மையத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் பேரண்ட்டோ கூட்டிகிட்டு போகணும். குழந்தைய கூட்டிகிட்டு பேரண்ட்டும் அங்கே போய் கட்டாயமாக போனால் மட்டும்தான் இது கரெக்டாக செல்லுபடியாகும். அப்படி அந்த ஆதார் மையத்துக்கு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும், எங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா குழந்தைக்கு பாலாதார் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னா சரியான ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுக்கு ஃபோன் நம்பர் இணைச்சிருக்கணும். உங்களுடைய ஃபோன் நம்பர் ஆதாரில் இணைச்சிருந்தால் தான் குழந்தைக்கு பாலாதார் எடுக்க முடியும். இல்லை என்னதுலேயும் முதல்ல
மொபைல் நம்பர் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இ-சேவை மையத்துக்கு போங்க. போயிட்டு இல்லை நானே செக் பண்ணிக்குவோம் அப்படின்னா நீங்களும் செக் பண்ணலாம். யூஐடி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் ஆதார் கொடுத்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்து போகலாம். போயிட்டு நம்பர் வெரிஃபைங்கிற இடத்துல இன்வால்வ்டு மொபைல் நம்பர் அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்கள் இன்னும் மொபைல் நம்பர் ஆட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் போய் உடனடியாக இ-சேவை மையத்தில் இல்லை இ-சேவை மையத்தில் இல்லை ஆதார் மையத்தில் நீங்கள் போய் அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய குழந்தை கூட்டிகிட்டு போய் நீங்கள் பால் ஆதார் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு ப்ரொசீஜர். இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, மக்கள்லாம் ரொம்ப குஷியில் இருக்காங்க. ஃபஸ்ட்டுலாம் ஒரு ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணோம், மனைவிக்கு திருமணம் ஆயிடுச்சு, நாங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு திருமணம் ஆயிடுச்சு, எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்களா மாப்பிள்ளை வீட்டுக்கு, அங்கே ஒரு 2-3 மாதம் இருந்தோன்னா ஆதார் கார்டு கட்டாயமாகுது. கட்டாயமாக வரப்போ சரி ஆதார் கார்டு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்லாம் போனோம் அப்படின்னா ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ண ஃபார்ம் கொடுத்து அந்த ஃபார்மை போய் ஃபில்லப் பண்ணி அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட இல்லைன்னா பார்த்திங்க அப்படின்னா இல்லை அங்கே இருக்கக்கூடிய தலைவர், துணைத் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க, கிராம தலைவர், கிராம துணைத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட் அப்படிங்கிற தலைமையில் இருப்பாங்க. அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கணும். இல்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட, அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட டாக்டர்கிட்ட நீங்கள் போய் அந்த சிக்னேச்சர் வாங்கிட்டு அதை மறுபடியும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணினா மட்டும்தான் உங்களுடைய அட்ரஸ் சேஞ்ச் ஆகும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இப்போது மனைவிக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நேராக மனைவியை கூட்டிக்கிட்டு ஆதார் மையத்துக்கு போயிட்டு ஒரே ஒரு கணவர், ஒரே ஒரு கைரேகை திம்ப்ரஸ் வச்சாவே போதும், அட்ரஸ் சேஞ்ச் ஆகிரும். ஓகேவான்னு பார்க்க சொல்ல வைப்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சது. கரெக்டாக அடுத்தடுத்த ஸ்டெப்பு போய் ஆதார் வீட்டுக்கு வந்துடும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு. மக்கள் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குஷியில் இருக்கிறது இதுதான். அடுத்தது எல்லா மக்களுமே குஷியில் இருக்கிறது இந்த ஒரு அப்டேட் தான். அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் மாற்றுறதா இருக்கட்டும், ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், நேம் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், எதுக்கு இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் மையத்துக்கு போனீங்க அப்படின்னா 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. இது ரெகுலராக நடக்கிறது தான். உங்களுடைய கிராமத்தில், உங்களுடைய பஞ்சாயத்தில், உங்கள் ஊரில் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கட்டாயமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வரக்குள்ள எவ்வளோ மாறுபாடுகள் இருக்குது, எவ்வளோ ருபீஸ் பார்த்திங்க அப்படின்னா கமிஷன்ஸ் வச்சு வாங்குறாங்க அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அரசாங்கத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. இ-சேவை மையத்துக்கு போனீங்க அப்படின்னா ஃப்ரீ, அதாவது ஃப்ரீனா 50 ரூபா மட்டும் கொடுத்தா போதும். அதுவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேங்க் ஒன்று எடுத்து நடத்துது அப்படின்னா அவங்களுக்கு 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணணும். மிஞ்சி போனால் 20 ரூபா அதிகமாக வச்சு பார்த்திங்க அப்படின்னா 70 ரூபா சார்ஜ் பண்ணணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படி கிடையாது. எல்லாருமே 100 ரூபா பண்ணுறாங்க. இல்லைன்னா ஒரு சில இடத்துல மட்டும் 50 ரூபா பண்ணாங்க. அரசு சம்மந்தப்பட்ட இடத்துல 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுடைய கிராம பஞ்சாயத்தில் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற வரக்கூடிய நியூஸ்களும் அரசு சம்மந்தப்பட்ட தகவல்களும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி இப்போ நீங்கள் எங்கே போய் ஆதார் அப்டேட் பண்ணாலுமே உங்களுக்கு இலவசமான முறையில் ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்குறாங்க. நீங்கள் போய் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா உடனடியாக அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுமாரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரேஷன் ஷாப்பாக இருக்கட்டும், கூட்டுறவு பேங்காக இருக்கட்டும், இல்லை ஆதாராக இருக்கட்டும், ஏடிஎம் கார்டாக இருக்கட்டும், அரசு சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறது மூலயமா இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது
இந்த அப்டேட் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு நாளைக்கு வரக்கூடிய அப்டேட்டுமே நாங்கள் டெய்லியுமே அப்டேட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.